உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு 12 ராசி என்பவர்களுக்கும் குரு பெயர்ச்சி பலன்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். குரு பெயர்ச்சி வருகின்ற ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு நடக்க போகுது. ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பல்வேறு விதமான மாற்றங்களை அனைத்து ராசி என்பவர்களும் பெற போறீங்க. ஏன் இந்த குரு பெயர்ச்சி ரொம்ப விமர்சையாக பேசணும் அப்படின்னா, இயற்கை சுப கிரகமான குரு பகவானுடைய பெயர்ச்சி. குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் நிறைய சுபமான விஷயங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். அது மட்டும் இல்லாமல் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு அப்படின்னு சொல்லக்கூடியவரை தனக்காரகன்னு சொல்லுவோம். அந்த தனம் அப்படின்னு சொல்றது பொருளாதாரம், பெயர், புகழ், அது மட்டும் இல்லாமல் பல்வேறு விதமான திருமணங்கள், குழந்தை பேரு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய குரு பகவான். அதனால தான் இந்த பெயர்ச்சி ரொம்ப விமர்சனையாக பேசுகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கும் பல்வேறு விதமான நற்பலன்களை கண்டிப்பாக இந்த குரு பகவான் கொடுக்க போகிறாரு. ஏன்னா குருவுடைய பார்வைகள் 5, 7, 9ஆம் பார்வைகள் இருக்க போது. அதனால 12 ராசி என்பவர்களுக்கும் கண்டிப்பாக ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து பல்வேறு விதமான மாற்றங்கள் இருக்க போது. ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போறாரு, சில தீமைகளும் சில ராசி என்பவர்களுக்கு வரலாம். அது என்னென்ன மாதிரி தீமைகள் வரப்போகுது அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள். எல்லா விதமான விஷயங்களையும் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ராசி. எங்கேயும் தலைமை பொறுப்பை பெறக்கூடிய, ஒரு விஷயத்தை வழிநடத்தக்கூடிய, குடும்பத்தையே வழிநடத்தக்கூடிய, நாட்டையே வழிநடத்தக்கூடிய, வீட்டையே வழிநடத்தக்கூடிய ஒரு அற்புதமான ராசி சிம்ம ராசி. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நிறைய சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு ஆளுமை எந்த ராசி அன்பர்களுக்கும் கிடையவே கிடையாது. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, உங்களை மாதிரி ஒரு சிறப்பான ஒரு வேலையை நேரத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணி அந்த நேரத்தில் அந்த வேலையை அந்த ஷெடியூல்டு டைமில் கரெக்டாக அந்த வேலையை முடித்து கொடுக்கக்கூடியவர்கள் யாருன்னு கேட்டால் இந்த சிம்மராசி என்பவர்கள் தான். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அப்படிலாம் இருந்தும் நான் கஷ்டப்பட்டுருக்கேன் சார், பிரச்சனை தான் மாட்டிகிட்டு இருக்கேன் சார், ஒரு நிம்மதியாக இல்லை சார், மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கேன்னு சொல்லக்கூடியவர்களும் இந்த சிம்மராசி என்பவர்கள் தான். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ராசியிலே கேது போகிறனால நீங்கள் என்ன பண்ணாலும் தலைகீழ நின்று பார்க்குறீங்க, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. நான் என்னெல்லாம் செஞ்சிட்டேன் சார், ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, கடைசி நேரத்தில் ஏதாவது ஒரு தடையாகுன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பெயர்ச்சி. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, குரு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் பெயர்ச்சி ஆகிறார். இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா, முதல்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகளை விளக்குவார். இப்போ நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு வேலை போயிடுச்சு சார், வேலையில் நெருக்கடி கொடுத்து என்னை வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க, நான் இப்போ வேலை இல்லாமல் இருக்கேன்னு சொல்லக்கூடியவர்கள் 35 வயசுலேருந்து 60 வயசு வரைக்கும் நிறைய பேர் இருக்காங்க. வேலை கண்டிப்பாக நிறைய பேருக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது. எப்போ வேலையை விட்டு அனுப்புவாங்கன்னு தெரியாமல் முடிச்சிட்ருக்கேன் சார், வேறு வேலைலாம் கிடைக்குமான்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் சிம்மராசி என்பது தான். கவலையப்படாதீங்க, வேலை மாற்றம் உறுதியாக இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பை கொடுக்கக்கூடிய இடத்த இந்த குரு பகவான், உச்சம் பெற்ற குரு பகவான் பார்க்குறார். அது ஒரு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. ஏன்னா அந்த 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலை வாய்ப்பை கண்டிப்பாக கொடுத்தே தீரும். அதில் முக்கியமாக என்னென்னா, நிறைய இடத்துல இன்டர்வியூலாம் போயிருப்பீங்க, செஞ்சுருப்பீங்க, கடைசியில் ஹோல்டாகி அப்படியே வச்சுருப்பாங்க. நாங்கள் கூப்பிட்றோம், நாளைக்கு கூப்பிட்றோம், அடுத்த மாதம் கூப்பிட்றோம். சில பேருக்கெல்லாம் வாய்ப்புகள் வந்தும் மாற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த நிலை அப்படியே டோட்டலாக மாறி வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நேரம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. வேலை இல்லாதவங்க கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வேலை கிடச்சிரும். ஆனால் என்னென்னா, இதில் ஒரே ஒரு கண்டிஷனாக, குரு பெயர்ச்சி ஆனால் கூட நீங்கள் எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்குமானா கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும். நீங்கள் திறமையானவங்க தான், புத்திசாலி தான், அறிவாளி தான், எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய மிகவும் தகுதி படைத்தவர்கள், எல்லா துறையிலையும் உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், இல்லைன்னு சொல்ல. ஆனாலும் உங்கள் ராசியிலே கேது இருக்கிறதுனால இந்த குரு பெயர்ச்சி வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனால் சம்பள உயர்வுகளை கொடுக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கம்மியாக தான் கொடுக்கும். அந்த மாதிரி விஷயத்தில் கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக அக்டோபருக்கு அப்புறம் குரு உங்கள் ராசிக்கு அதிச்சாரத்தில் பயிற்சி ஆகிறார். அந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக உங்களுடைய வேலை வாய்ப்பை பார்த்து, உங்களுடைய அறிவை பார்த்து, உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பார்த்து, உங்களுடைய ஆளுமை திறமையை பார்த்து உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுக்கு சம்பள உயர்வு வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இப்போவே எனக்கு அது வந்தால் தான் போவேன், எனக்கு அந்த சம்பளம் கிடைச்சாதான் நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் பிரச்சனை வரும்.
வேலை இல்லாமல் இருக்கிறவங்க கொஞ்சம் அனுசரித்து வேலை வாய்ப்பை தேடிக்கொள்வது நல்லது. இல்லை சார் வேலை மாறணும், இருக்கிற இடத்துல சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், பிரச்சனை இல்லை அப்படின்னா கவலைப்படாதீங்க. நெருக்கடி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மாறி தான் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அந்த மாறும்போது எனக்கு பழைய மாதிரி சம்பளம் கொடுப்பாங்களா சார்னு கேட்டால் கம்மியாக தான் கொடுப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வேலையை பார்த்துக்கொள்வது நல்லது. தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பணம் சம்பாதிக்கிறதை விட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வருஷம். நீங்கள் பிஸ்னஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த வருஷம் பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறத விட அடுத்த வருஷத்துக்கு ஃப்யூச்சருக்கு நம்ம எப்படிலாம் பிஸ்னஸை கொண்டு போகலான்னு யோசிக்கக்கூடிய நேரம், இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணக்கூடிய நேரம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உடனே பணம் வந்துருமா அப்படின்னு கேட்டால் கம்மியாக தான் வரும், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வராது. அதனால் கவனமாக இன்வெஸ்ட் பண்ணி பணத்தை ஃப்யூச்சரில் எப்படி சம்பாதிக்கிறதுக்கு, ஃப்யூச்சரில் நம்ம எப்படிலாம் நம்ம தொழிலை கொண்டு போகலான்னு நினைக்கக்கூடிய முயற்சி செய்யக்கூடிய முக்கியமான வருடம். கண்டிப்பாக தயவு செய்து கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சிம்ம ராசி என்பவர்களுக்கு 12ஆம் இடத்துல கூடிய குரு என்ன பண்ணுவார்னா கடன் வாங்குற மாதிரி சில சூழ்நிலைகளை கொடுப்பார். ஏற்கனவே சிம்ம ராசி என்பவர்கள் தொழில் செய்கிறவங்க இப்போ தான் புலம்பிட்டு இருக்காங்க, கடன் வாங்கி போட்டேன் சார், இப்போ மாட்டிட்டு முழிக்கிறேன் சார், என்னால் வட்டி கட்ட முடியல, பிஸ்னஸில் வருமானம் இல்லைன்னு சொல்லக்கூடியவர்கள் இருப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் தான் அந்த குரு பயிற்சி ஆனாலும் ஆகும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிறது நல்லது. இல்லை சார் குரு பயிற்சிக்கு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க, நான் வந்து பணத்தை போட்டேன், திருப்பி உடனே பணம் வரும்னு நினச்சேன், இந்த வருஷம் இந்த மாதம் வாங்கிட்டு அடுத்த மாதம் கொடுத்துலான்னு சொல்லி நான் அதிக வட்டிக்கு வாங்கிட்டேன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பிரச்சனை வரும். கவனமாக இருக்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாமல் இந்த குரு பயிற்சி என்ன பண்ணுன்னா நிறைய பேருக்கு பலவிதமான முயற்சிகளையும் வாய்ப்புகளையும் கொடுக்கும். அதை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. சிம்ம ராசி என்பது என்னென்னா வாய்ப்பு வரும்போது சில நேரங்களை மிஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால தான் இப்போ கஷ்டப்பட்டுருக்கீங்க. இந்த வாய்ப்புகள் நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி, அதற்கான முயற்சிகளை அதற்கான வாய்ப்புகளை பெற்று அதை என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு ஃப்யூச்சர் பிளானிங்கோடு செஞ்சு பிளான் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக தொழிலில் மிகப்பெரிய வெற்றி பெறலாம். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் நிறைய வரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. கடன் வாங்கி வாங்கக்கூடாது, அதிக வட்டிக்கு கண்டிப்பாக போகக்கூடாது. அதான் கவனம் வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணலாம். லாபங்கள் வருமானம் வரும், பணம் சம்பாதிப்பீங்க, பணம் கொடுக்க முடியுமானா உங்களால் திருப்பி கொடுக்க முடியும். ஆனால் அதை லாங் டேர்ம் பிளானாக வச்சுக்கணும். இந்த மாதம் நான் பணத்தை போட்டு அடுத்த மாதம் கொடுப்பேன்னா கண்டிப்பாக அதில் பிரச்சனை வரும், கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே போல் குருவுடைய பார்வை 4ஆம் இடத்துல விடுறதுனால சிம்ம ராசி என்பவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயம் இந்த வருஷம் என்னென்னா ஒரு இடம் வண்டி வாகனம் வாங்கி கொள்வது நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத செலவுகளுக்கு பணம் விரயமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். ஏன்னா 12ஆம் இடத்துல கூடிய குரு என்ன பண்ணுவார்னா பணத்தை நிறைய கொடுப்பார். பணம் நிறைய கொடுத்தவொன்னு என்ன ஆகும், நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு ஒரு விரயமும் ஏற்படும். அதை பண்ணாமல் சுப விரயமாக மாற்றிக்கொள்வது நல்லது. ஒரு வீடு வாங்குறது, ஒரு இடம் வாங்குறது, இல்லை ஒரு 2 வீலர் வாங்குறது, ஒரு கார் வாங்குறது. கடைசி நேரம் ஒரு சந்தோஷம் இருக்கும், நான் வீடு வாங்கினேன் இந்த வருஷம், ஒரு கார் வாங்கினேன், ஒரு 2 வீலர் வாங்கினேன், சந்தோஷம் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் பாட்டு அந்த பணத்தை நம்ம வேறு ஏதாவது பண்ணிடலாம் செஞ்சிடலாம்னீங்கன்னா கண்டிப்பாக நஷ்டங்கள் வரும். அதில் கவனமாக இருக்கிறது நல்லது. இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி, இல்லை சார் எனக்கு பணம்லாம் வருது சார் ஆனால் கடன் வாங்குறதுக்கு பயப்பட வேண்டியிருக்குன்னா பயப்படாதீங்க. கடன் வாங்கியே வாங்கலாம், இடத்த வீடை வண்டியை வாங்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. அது சந்தோஷமான ஒரு விஷயத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதே போல் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கைகூடியே தீரும், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இந்த 12ஆம் இடத்துல வரக்கூடிய குரு என்ன பண்ணுவார்னா கண்டிப்பாக அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பிரிந்தவர்கள் சேர்ந்து வாழக்கூடிய நேரம். நிறைய சிம்மராசி என்பவர்களுக்கு இப்போது முக்கியமாக நிறைய ஆண்களுக்கு அதை விட பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இப்போ போயிட்டுருக்கு. கணவன் மனைவியாக சேர்ந்து வாழலாமா வேணாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது. யோசிக்காமல் அமைதியாக இருங்க. ஏன்னா ராசியிலே கேது போகிறதுனால நிறைய தப்பான முடிவுகள் எடுக்கக்கூடிய நேரம். கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய சிம்மராசி என்பது சொல்கிறது என்னென்னா என் பையனுக்காக சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன், என் பொண்ணுக்காக சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் இருப்பீங்க. அந்த மாதிரி நினச்சிங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்து நீங்கள் அந்த பிரியாமல் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வாய்ப்புகளை முயற்சி செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதற்கான முயற்சி செய்வது ரொம்ப முக்கியம், கண்டிப்பாக பண்ணுங்கள், அது எந்த டவுட்டும் கிடையாது. அதே போல் வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கு, வெளியூர் சென்று வேலை பார்ப்பதற்கான தருணம், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. யாரெல்லாம் சிம்ம ராசியாக இருக்கீங்களோ வெளியூர் போங்க, வெளிநாடு போங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல நீர் ராசியில் குரு பயிற்சி ஆகிறார். ஆனால் கண்டிப்பாக கடல் கடந்து சென்று சம்பாதிக்கக்கூடிய நேரம் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் வரும், மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய சிம்மராசிகள் என்ன பண்ணுவாங்கன்னா என் அம்மாக்காக எங்கள் அப்பாக்காக கூட பிறந்தவங்களால நான் இங்கேயே இருக்குன்னு நினைக்கிறேன், எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார் நான் ஒரே பையன், எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை நான் ஒரே பொண்ணுன்னு சில வாய்ப்புகளை இழக்கக்கூடிய ஒரு சூழல் வரும்.
அந்த மாதிரி இல்லாமல் வேலையை எடுத்துக்கோங்க, வந்து போயிட்டுருங்க, எந்த பிரச்சனையும் வராது, சிறப்பாக இருக்கக்கூடிய நேரம். வெளிநாட்டில் இருக்கேன் சார், நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார், வேலை போயிடுச்சு சார், வேலை இல்லாமல் இருக்கேன், வேலை என்னை எப்போ வேலையை விட்டு அனுப்புவாங்கன்னு தெரியலன்னு நினைக்கக்கூடியவர்கள், ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்கள், தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், வேலை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கலாம், இல்லை ஏதாவது திருமணத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம், இல்லை கணவன் மனைவி சண்டைகள் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது வழிகளில் உங்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்குன்னா இடம் மாற்றம் செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு இடத்துல இருக்கீங்க, நீங்கள் ஒரு வேலை பார்க்குறீங்கன்னா வேறு ஸ்டேட் பக்கத்துலேயே அங்கேயே, இல்லை ட்ராவல் பண்ணி போயிட்டு வரா மாதிரி ஏதோ ஒரு அசௌகரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான பயிற்சி, குரு பயிற்சி சிம்ம ராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நீங்கள் வேறு ஸ்டேட்டில் இல்லை பக்கத்தில் போய் வேலைக்கு பார்த்துட்டு வரா மாதிரி கொஞ்சம் அதிகமான அலைச்சல்கள் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு ஒரு வேலையை தேடினீங்கன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு கிடைக்கும். அதேமாதிரி திருமணத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருக்குன்னா அங்கேயே ஒரு இடம் மாற்றம் செய்து கொள்வது ரொம்ப நல்லது. இந்த மாதிரிலாம் செஞ்சிங்கன்னா சிம்ம ராசி என்பவர்களுக்கு மேன்மேலும் ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய பயிற்சி. ஆனாலுமே சிம்ம ராசி என்பவர்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்க குரு கண்டிப்பாக கொஞ்சம் விரய செலவுகளை கொடுப்பாரு. கொஞ்சம் உடல்நலம் சம்பந்தமான விஷயத்தில் கவனமாக இருக்குது நல்லது. கண்டிப்பாக யாருமே இந்த கிரிப்டோ கரன்சி, ஷேர் மார்க்கெட்டு நல்லா தெரியும் சார், எனக்கு ஷேர் மார்க்கெட்டை பற்றி தெரியும்னு சொல்லக்கூடிய சிம்மராசி என்பது இருந்தாலும் தேவையில்லாத விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தங்கம் வாங்குங்க, எஃப்டி போடுங்க, ஆர்டி போடுங்க, இடம் வாங்குங்க. வேறு எந்த ஒரு விதமான இன்வெஸ்ட்மெண்ட் செஞ்சாலும் நஷ்டத்தை தான் கண்டிப்பாக கொடுக்கும். கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு கேந்திரத்திலேயோ அல்லது திரிகோணத்திலேயோ உங்கள் ராசியை அல்லது லக்னத்தை பார்க்கும்போது இன்னும் பல்வேறு விதமான யோக பலன்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. என்ன ஒரே ஒரு முக்கியமான விஷயம்னா தசா புத்தி ரொம்ப முக்கியமாக இருக்குது. தசா அப்படின்னு சொல்லக்கூடியது சில பேருக்கு ராகு திசை, கேது திசை, சனி திசை போன்ற தசா புத்திகள் நிறைய பல்வேறு விதமான பிரச்சனைகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கு உங்கள் சுயஜாதத்தை பார்த்துங்க. இல்லை சார் எனக்கு சுக்கிரதசை தான் நடக்குது, எனக்கு குருதசை தான் நடக்குது, கண்டிப்பாக எனக்கும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்வது நல்லது. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணி ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும், நோட்டில் எழுதுன மாதிரி PDFல 51 பக்கம் கொடுக்குறோம் வெறும் 500 ரூபாய்க்கு. சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தருவோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, முக்கியமாக ஜாதக பலன் பார்ப்பது எப்படி, அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம், வாஸ்து, நியூமராலஜி, பிரசன்ன ஜோதிட முறைகளில் தாம்பூல பிரசன்னம், சோடி பிரசன்னம், ஜாமக்கோல் பிரசன்னம், கடிகார பிரசன்னம் மற்றும் அனைத்து விதமான பிரசன்ன வகுப்புகள் நடைபெறுகிறது. ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாகவும் நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.